ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. படைத்தவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. இறைவா, உம்மக்கள் தங்கள் பாதுகாவலரின் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியிருந்தோம். உயிரை ஏற்றப்படுவது போல இவர் விண்ணகம் நோக்கி இந்த நவநாட்களில் இக்கொடியை காண்போர் திருமகனின் தூய இதயத்தையும் உம்மடியாளும் எங்கள் தாயுமாகிய புனித பாத்திமா அன்னையையும் நினைவு கூர்ந்து அவர்தம் முன் மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய ஆவி பாடல். கொடியானது கொடிமரத்தில் கட்டப்படுகிற தூய ஆவி பாடல்.
உயிர் தாரடி தாயனி தன்னை அன்பு மக்களே, நன்றி பெருக்கோடு பாத்திமா அன்னையினுடைய அருள் பிரசன்னம் அவருடைய பரிந்துரை நாடி இந்த கொடியேற்றத்தை ஆரம்பிக்கிறோம். இந்த நாளில் இந்த கொடியேற்றத்தை ஆரம்பித்து வைக்கும் நம் முன்னாள் பங்கு தந்தை என்னால் சிந்தாமணி பங்கு தந்தை அருட்தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களை அனைத்து மக்கள் சார்பாக வரவேற்கிறோம். அனைவரும் ஜெப உணர்வோடு இந்த கொடியேற்ற விழாவில் பங்கேற்று அன்னை வழியாக இறை ஆசிரியரை நன்றாகும். வளரட்டுமே, அது இதெல்லாம் பரவட்டுமே, வளரட்டுமே, இசை உலகட்டுமே. மண்ணில் தொங்கும் வாழ்வழித்தான், வரையில்லா வரங்களை நமக்களித்தான், தன் கருணையில கருணை நம்மில் அருள் வளரட்டுமே,